ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தகவல் களஞ்சியம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இழந்த படத்தின் பயன்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பேமோட் அப்ளிகேஷன். பேமோட் அப்ளிகேஷனில் கிராசரி ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அக்சசரிஸ், டெய்லி நீட்ஸ் போன்ற எண்ணற்ற பொருட்கள் அடங்கியுள்ளது. உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைவான விலையில் இங்கு வாங்கிக் கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பயனடைங்க காய்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது. இதன் ப்ளஸ் பாயிண்ட், உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய இந்த இலந்தை பழம் உடலில் உள்ள பித்தத்தை நீக்கக்கூடியது. அதனால்தான் மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு இந்த பழத்தை சாப்பிட சொல்வார்கள். இதனால் செரிமானம் எளிதாவதுடன் பித்தமும் நீங்கிவிடும். இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்தல் மற்றும் இரத்த உற்பத்தியை அதிகம் தரக்கூடியது இந்த பழம். பெண்களுக்கு அதிக இரத்தப்போக்கு இருந்தால் அதனை தடுக்கும் சக்தி இந்த பழத்துக்கு உண்டு. இரத்த அழுத்தத்தையும் சீராக்குகிறது. இளநரையை போக்கக்கூடியது. எலும்பு மெலிவு நோய், அதாவது எலும்புருக்கி நோய் என்பார்கள். எலும்பு மெலிந்து போவதால் ஏற்படும் நோய் இதுவாகும். இந்த நோய்க்கு இலந்தை பழம் இயற்கையான மருந்தாக அமைந்துள்ளது. உணவு குறைபாடுகள் அல்லது மரபியல் சிக்கல்கள் போன்றவற்றால் ஏற்படக்கூடிய நோய் இதுவாகும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ள இந்த பழம் எலும்புகளை உறுதியாக்குகிறது. எலும்புகள் மட்டுமல்லாமல் பற்களையும் வலிவடைய செய்கிறது. இலந்தை பழம் மட்டுமல்ல, இலந்தையின் இலைகளும் மருத்துவ குணம் வாய்ந்தது. குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த இலையை விழுதாக அரைத்து காயங்கள், புண்கள் மீது கட்டினால் விரைவில் ஆறிவிடும். கட்டிகள் மீது கட்டினாலும் சீக்கிரமாகவே அவை பழுத்து உடைந்துவிடும். இலந்தை மரத்தின் பட்டைகளும் மருத்துவ குணம் வாய்ந்தது. பட்டைகளை காய வைத்து தூள் செய்து பத்திரப்படுத்தி வைக்கலாம். உடலில் புண்கள், காயங்கள் இருந்தால் தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து குழைத்து பூசினால் ஆறிவிடும். 30 வயதிற்கு பிறகு பெண்களின் எலும்புகள் வலிவிழுக்க தொடங்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் பெண்கள் தங்கள் உணவில் இலந்தை பழத்தை சேர்த்து கொண்டால் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இலந்தை பழத்தில் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து உள்ளது. இந்த கூறுகள் அனைத்தும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய தாதுக்கள். இவற்றை உட்கொள்வது ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. இரத்த சோகை பிரச்சனை பெண்களிடம் அதிகம் காணப்படுகிறது. இதற்கு பிரதான காரணம் மாதவிடாய் தான். இந்த நேரத்தில் பெண்களின் உடல் அதிக இரத்தத்தை இழக்கிறது. இது தவிர கர்ப்பம் மற்றும் தாய்ப்பால் பெண்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்துகிறது. அந்த நேரத்தில் இலந்தை பழத்தை சாப்பிடுவது பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஓகே காய்ஸ், இது போல பயனுள்ள வீடியோவை பார்க்க தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.